அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். நஹ்மதுஹு வ நஸ்தஈனுஹு வ நஸ்தக்ஃபிருஹு வ நஊது பில்லாஹி மின் ஷுரூரி அன்ஃபுஸினா வ ஸய்யிஆத்தி அமாலினா. மை யஹ்திஹில்லாஹு ஃபலா முதில்ல லஹு வ மை யுத்லில் ஃபலா ஹாதிய லஹு. واشهد ان لا اله الا الله وحده لا شريك له واشهد ان محمدا عبده ورسوله. يا ايها الذين امنوا اتقوا الله حق تقاته ولا تموتن الا وانتم مسلمون. يا ايها الناس اتقوا ربكم الذي خلقكم من نفس واحده وخلق منها زوجها وبث منهما رجالا كثيرا ونساء واتقوا الله الذي تساءلون به والأرحام إن الله كان عليكم رقيبا. يا أيها الذين آمنوا اتقوا الله وقولوا قولا سديدا يصلح لكم أعمالكم ويغفر لكم ذنوبكم ومن يطع الله ورسوله فقد فاز فوزا عظيما. فإن خير الحديث كتاب الله وخير الهدي هدي محمد صلى الله عليه وسلم وشر الأمور محدثاتها وكل محدثة بدعة وكل بدعة ضلالة وكل ضلالة في النار. வார்த்தைகளில் சிறந்தது அல்லாஹ்வினுடைய வார்த்தை என்றும், வழிகாட்டுதலில் சிறந்தது நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய வழிகாட்டுதல் என்றும், காரியங்களில் மிக மிக கெட்டது மார்க்கங்களில் பித்அத்துகளை உண்டாக்குவது, ஒவ்வொரு பித்அத்தான காரியங்களும் வழிகேடுகள் அனைத்தும் உங்களை நரகில் கொண்டு போய் சேர்க்கும் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தங்களுடைய ஒவ்வொரு சொற்பொழிவின் துவக்கத்திலும் இந்த மனித சமுதாயத்திற்கு நினைவுறுத்தியதை சிறப்புமிக்க இந்த நல்ல சந்தர்ப்பத்தில் ஒன்று கூடியிருக்கின்ற உங்களது சிந்தனையிலும் அந்த நபிமொழியை நினைவுபடுத்தி எனது உரையை ஆரம்பம் செய்கிறேன். இணை வைத்தல், பித்அத்துகள், அனாச்சாரங்கள், மூட பழக்க வழக்கங்கள், சடங்கு சம்பிரதாயங்களை விட்டும் அமல்களை பாழாக்கி மறுமை நாளில் நரகத்திற்கு அழைத்துச் செல்லுகின்ற தீய நடவடிக்கைகள், தீய எண்ணங்களை விட்டும் நம் எல்லோரையும் அல்லாஹ் பாதுகாத்து அல்லாஹ்வினுடைய மார்க்கத்தில் சொல்லப்பட்ட சட்டதிட்டங்களுக்கு ஏற்ப நம்முடைய வாழ்வை நாம் அமைத்து மரணிக்கும் பொழுது முஸ்லீமாக மரணித்து மறுமை நாளில் வெற்றி பெறுகிற ஒரு கூட்டத்தில் அல்லாஹ் நம் எல்லோரையும் ஆக்கி அருள் புரிவானாக. அன்பிற்கும் பாசத்திற்கும் உரிய தாய்மார்களே, சகோதரிகளே, பெரியோர்களே, மிக மிக குறுகிய நேரத்தில் அவசரமாக இப்படி ஒரு நிகழ்ச்சிக்கு இங்கே ஏற்பாடு செய்யப்பட்டது. ஆனால் அல்லாஹ்வினுடைய மாபெரும் கிருபையினால் ஒரு மாநாட்டை போல செய்தியை கேள்விப்பட்டவுடன் திரளாக வந்தமர்ந்து இந்த நிகழ்ச்சியை சிறப்பித்தமைக்கு மிகுந்த மகிழ்ச்சி. இந்தியாவில் இருக்கிற தமிழகத்தில் கூட இப்படி ஒரு எழுச்சியை பார்க்க இயலாது. இலங்கையில் பெண்கள் மத்தியில் மார்க்கத்தை கற்றுக்கொள்ள வேண்டும், அந்த மார்க்கத்தின் அடிப்படையில் நம்முடைய வாழ்வை அமைத்துக் கொள்ள வேண்டும் என்கிற ஆர்வத்தினுடைய பிரதிபலிப்பு தான் இந்த நிகழ்ச்சி. அன்பான தாய்மார்களே, பெரியோர்களே, நம் உயிரினும் மேலான இஸ்லாமிய மார்க்கத்தை நாம் அறிந்து கொள்வதென்பது நம்முடைய தலையாய கடமை. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மதீனா சென்றவுடன்
இஸ்லாமிய பெண்கள், அன்சாரி பெண்கள் அன்றைக்கு வந்து சொன்னார்கள், யா ரசூலல்லாஹ், உங்களுடைய உபதேசத்தை பெரும்பாலும் ஆண்கள் தான் முன்வரிசையிலே அமர்ந்து கேட்கிறார்கள். அவர்களை தாண்டித்தான் அந்த செய்தி எங்களுக்கு வந்து சேருகிறது. ஆகவே வாரத்திற்கு ஒரு தினத்தை எங்களுக்காக வேண்டி மட்டும் நீங்கள் ஒதுக்கி எங்களுக்கும் இந்த இஸ்லாமிய பிரச்சாரங்களை செய்யுங்கள் யா ரசூலல்லாஹ் என்று சஹாபி பெண்கள் கேட்டதற்கு இணங்க வாரத்தினுடைய ஒரு நாளை ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தேர்வு செய்து பெண்களுக்கும் உபதேசம் செய்துள்ளார்கள் என்று ஹதீஸுகளிலே பார்க்கிறோம். அப்படி உரை நிகழ்த்தும் போதுதான் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள், நான் சொர்க்கத்தை பார்த்தேன், அந்த சொர்க்கத்தில் ஏழைகள் தான் அதிகம். நான் நரகத்தை எட்டி பார்த்தேன், அங்கே ஆண்களை காட்டிலும் பெண்கள் தான் அதிகம் என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள். உடனே அந்த சபையில் இருக்கிற ஒரு பெண் எழுந்து, யா ரசூலல்லாஹ், ஆண்களை காட்டிலும் அதிகம் நாங்கள் நரகத்தில் இருக்க என்ன காரணம் என்று கேட்டார்கள். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள், நீங்கள் அதிகம் சபிக்கக்கூடியவர்களாக இருக்கிறீர்கள், நிராகரிக்கக்கூடியவர்களாக இருக்கிறீர்கள் என்று சொன்னார்கள். பெண்கள் விடவில்லை, தொடர்ந்து கேட்டார்கள், அல்லாஹ்வையும் அல்லாஹ்வுடைய ரசூலையும் நாங்கள் நிராகரிக்கவில்லையே, யாரை நிராகரித்த காரணத்தினால் எங்களுக்கு இப்படி நரகம் கிடைத்தது என்று சஹாபி பெண்கள் கேட்டார்கள். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்ன பதில், நீங்கள் அல்லாஹுவையும் அல்லாஹ்வுடைய ரசூலையும் நீங்கள் நிராகரிக்கவில்லை, உங்களுடைய கணவன்மார்களை நீங்கள் நிராகரிக்கிறீர்கள். அவர் உங்களுக்காக வேண்டி ஓடி உழைத்து ஓடாய் தேய்ந்து உங்களுக்காக வேண்டி சம்பாதித்து உங்களுக்காக வேண்டி தன்னுடைய வாழ்க்கையை அர்ப்பணித்து உழைக்கக்கூடிய அவர், நீங்கள் கேட்கிற ஒன்றை என்றைக்காவது அவர் நிறைவேற்ற தவறினாலோ இயலாமையின் காரணத்தினால் நிறைவேற்ற முடியாவிட்டாலோ, உன்னை கெட்டி நான் என்ன சுகம் கண்டேன் என்று உடனே நீங்கள் நிராகரித்து பேசுகின்றீர்களே, அதுதான் அதற்கு காரணம் என்றார்கள் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அதே உரையில் தான் பெண்களுக்கு சொன்னார்கள், நரக நெருப்பிலிருந்து உங்களை நீங்கள் காப்பாற்றிக் கொள்ளுங்கள், காய்ந்த பேரித்தம்பழத்தையாவது தர்மமாக செய்து. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இப்படியெல்லாம் ஒரு நேரத்தை ஒதுக்கி அல்லாஹ்வினுடைய தீனை இந்த மனித சமுதாயத்திற்கு பெண்களுக்கும் எடுத்துச் சொல்லியுள்ளார்கள் என்று வரலாறுகளிலே பார்க்கிறோம். இந்த நல்ல சந்தர்ப்பத்தில் நரகத்தில் அதிகமான பெண்கள் இருந்தார்கள் என்று அல்லாஹ்வுடைய ரசூல் கூறினாலும், சொர்க்கத்திற்குரிய பெண்களும் இஸ்லாமிய மார்க்கத்திலே சொல்லப்பட்டதுண்டு. சொர்க்கத்திற்கு வாரிசுகள் என்றெல்லாம் அல்லாஹ் திருக்குரானிலே சொல்லுகிறானே, அதனுடைய சிறப்பு அம்சத்தை பெண்களும் பெறாமல் இல்லை, அவர்களும் அந்த சிறப்பு அம்சத்தை பெற்றிருக்கிறார்கள். ஒரு நாள் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரே நேரத்தில் 3 நபர்களை சொர்க்கத்திலே பார்க்கிறார்கள். ஒன்று, பிலால் ரலியல்லாஹு அன்ஹு அவருடைய காலடி சப்தம். அதற்கு பிறகு கண்ணை கவருகிற நல்ல ஒரு மாளிகை. அந்த மாளிகைக்கு வெளியில் ஒரு பெண் இருந்து அந்த மாளிகையை பாதுகாத்து கொண்டிருக்கிறாளாம். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் இடத்திலே கேட்டார்கள், இந்த மாளிகை யாருக்குரியது? இந்த மாளிகை உங்களுடைய தோழர் பிலால் அவர்களுக்குரிய, உமர் அவர்களுக்குரியது என்றார்கள் ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம். இன்னொரு மாளிகையை பார்த்தார்கள் அல்லாஹ்வுடைய ரசூல், இது யாருக்குரியது என்று கேட்டார்கள். இதுதான் உம்மு சுலைம் அனஸ் ரலியல்லாஹு அன்ஹுடைய தாயாருக்குரியது என்றார்கள் ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம். அப்படியானால் சொர்க்கத்திற்கு உரியவர்களாகவும் சொர்க்க வாசிகளாகவும் இந்த உலகத்திலே நடமாடி இருக்கிறார்கள் பெண்கள். ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவர்களோடு அல்லாஹ்வுடைய ரசூல் அமர்ந்து கொண்டிருக்கும் போது ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் வந்து சொன்னார்கள், யா ரசூலல்லாஹ், அல்லாஹுவும் நானும் ஆயிஷா அவர்களுக்கு சலாம் கூறியிருக்கிறேன் என்று தெரியப்படுத்துங்கள் என்று சொன்னார்கள்.
கதீஜா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் ஒரு நாள் அல்லாஹுடைய ரசூலுக்கு சமைத்த பொருளை உணவை கொண்டு வந்து கொண்டிருக்கும் போது அப்பொழுதும் ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் வந்து, யா ரசூலல்லாஹ், இதோ கதீஜா அவர்கள் உங்களுக்கு தேவையான காலை உணவை கொண்டு வந்து கொண்டிருக்கிறார்கள், அவர்களுக்கு அல்லாஹ் சலாம் சொல்லி இருக்கிறான் என்று சொல்லுங்கள், எனது சலாத்தையும் எத்தி வையுங்கள். அது போக அவர்களுக்கு ஒரு நற்செய்தியும் சொல்லுங்கள், முத்தாலான அலங்கரிக்கப்பட்ட சொர்க்கத்து மாளிகை கதீஜா அவர்களுக்கு உண்டு என்று நீங்கள் சொல்லுங்கள் என்றும் ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் கூறினார்கள். இப்படி எத்தனையோ முன்னறிவிப்புகள் நிறைய பெண்களுக்கு ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் செய்திருக்கிறார்கள். ஆண்களைப் போல சொர்க்கவாசிகளாகவே இந்த உலகத்தில் பெண்களும் வாழ்ந்திருக்கிறார்கள் என்பது இங்கே குறிப்பிடத்தக்கது. அடிக்கிற இந்த வெயிலிலும் இந்த வெப்பத்திலும் குறுகிய இந்த நேரத்தில் ஏற்பாடு செய்யப்பட்ட இந்த நிகழ்ச்சிக்கு இவ்வளவு பெரிய திரளாக நாம் எல்லாம் இங்கே ஒன்று கூடி இருக்கிறோம் என்றால் அதனுடைய காரணம் என்ன? நிகழ்ச்சி முடிந்து திரும்பச் செல்லுகிற பொழுது நமக்கு யாரும் அன்பளிப்புகளோ பரிசுகளோ தரப்போவதில்லை. சிறிய ஒரு சிரமத்தையும் பொருட்படுத்தாமல் இங்கே இவ்வளவு பெரிய திரளாக நாம் எல்லாம் இங்கே வந்து அமர்ந்து கொண்டிருக்கிறோம் என்றால் அதனுடைய லட்சியம் என்ன? 4 நல்ல செய்திகளை கேட்க வேண்டும், அதன் மூலம் நம்முடைய ஈமானை பாதுகாக்க வேண்டும், நம்முடைய தக்குவா அதிகரிப்பதற்குரிய வழிவகைகளை நாம் தேட வேண்டும், நிறைய அமல்களை நம்முடைய சொந்த வாழ்விலை செய்ய வேண்டும் என்பதுதான் நம்முடைய லட்சியம். யா ஐயுஹல்லதீன ஆமனு கு அன்ஃபுஸக்கும் வஹ்லீக்கும் நாரா, ஈமான் கொண்டவர்களே, உங்களையும் உங்களது குடும்பத்தாரையும் எரிகின்ற நரக நெருப்பிலிருந்து நீங்கள் பாதுகாத்துக் கொள்ளுங்கள் என்று அல்லாஹ் திருக்குரானிலே சொல்லுகிறான். அதுதான் நம்முடைய லட்சியம். அந்த லட்சியத்திற்காகத்தான் இங்கே நாம் ஒன்று கூடியிருக்கிறோம். அன்பான தாய்மார்களே, சகோதரிகளே, பெரியோர்களே, இந்த காலம் மிக மிக மோசமான காலம். இந்த காலம் மனிதன் வழிதவறி செல்வதற்கு அதிக வழிமுறைகள் ஏற்படுத்தப்பட்டிருக்கிற காலம். இப்படிப்பட்ட இந்த காலத்தில் சஹாபி பெண்களுடைய வாழ்க்கை வரலாறுகளை நாம் கேட்கும்போது, அவர்களுடைய வாழ்க்கை வரலாற்றை நாம் படிக்கும்போது, அவர்களுடைய வாழ்க்கை வரலாற்றை பயான்களில் சீடிகளின் மூலம் நாம் கேட்கும்போது, நம்முடைய ஈமானுக்கும் நம்முடைய இறையச்சத்திற்கும் மிகுந்த ஒரு உபகாரமாக அது இருக்கும் என்கிற நல்ல நோக்கத்தோடு ஒரு சில சம்பவங்களை உங்களுக்கு நான் நினைவுபடுத்துகிறேன். இன்றைக்கு இந்த உலகத்தில் அனாச்சாரங்களையும் அசிங்கமான அருவருக்கத்தக்க முகம் சுளிக்கக்கூடிய காரியங்களையும் அதிகம் செய்கிறவர்கள் பெண்கள் என்றால் உங்களுடைய உள்ளம் அதற்காக வேண்டி வேதனைப்பட்டால் அதற்கு நான் பொறுப்பல்ல. உலகத்துடைய நியதி அந்த அளவுக்கு இருக்கிறது. எங்கு பார்த்தாலும் அசிங்கமான சம்பவங்கள், எங்கு பார்த்தாலும் அல்லாஹ்வினுடைய கோபத்தை தட்டி எழுப்புகிற காரியங்கள், எங்கு பார்த்தாலும் நரகத்திற்குரிய காரியங்களை நிறைய பெண்கள் இந்த மனித சமுதாயத்திலே இன்றைக்கு செய்து கொண்டிருக்கிறார்கள். அவர்களுக்கு நீங்கள் எடுத்துச் சொல்ல வேண்டும், இதுவல்ல உலகம். இந்த உலகத்திற்கு பிறகு ஒரு வாழ்வு உண்டு. அந்த வாழ்வை எப்படி நாம் தீர்மானிக்கப் போகிறோம் என்கிற வாய்ப்பை இந்த உலகத்தில் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் நமக்கு தந்திருக்கிறான். ஆகவே நரகத்திற்குரியவர்கள் பெண்கள் அதிகமானவர்கள் என்று அல்லாஹுடைய ரசூல் கூறினாலும் சொர்க்கத்திற்கும் உரியவர்களாக உலகத்திலே பெண்கள் வாழ்ந்திருக்கிறார்கள் என்பதை உங்களுக்கு நான் ஞாபகப்படுத்துகிறேன். ஒரு குடும்பத்தினுடைய வாழ்க்கை வரலாற்றை பாருங்கள். மாலிக் என்கிற ஒரு கணவனை திருமணம் முடித்து உம்மு சலமா அவர்கள் குடும்பம் நடத்தி கொண்டிருக்கிறார்கள். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த இஸ்லாமிய பிரச்சாரம் செய்யும் போது கணவனுக்கே தெரியாமல் இந்த தௌஹீதை, இந்த ஏகத்துவத்தை உம்மு சுலைம் ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் ஏற்றுவிடுகிறார்கள். அப்பொழுது அனஸ் அவர்கள் கைக்குழந்தையாக இருக்கிற பருவம். கணவனுக்கு மாலிக் அவர்களுக்கு ஆத்திரம் வருகிறது. நான் உன்னை திருமணம் முடித்து உன்னோடு வாழ்க்கை நடத்தி கொண்டிருக்கும் பொழுது எனது அனுமதி இல்லாமல் எப்படி நீ இஸ்லாத்தை ஏற்கலாம், எப்படி தௌஹீதை ஏற்கலாம், எப்படி இணை வைத்தல் கூடாது, லாத்து உஷா கூடாது என்றெல்லாம் எப்படி நீ பேசலாம் என்று கடுமையான சண்டை சச்சரவுகள் நடக்கிறது.
நான் இந்த மார்க்கத்தை ஏற்றது உங்களுக்காக வேண்டி அல்ல, அல்லாஹ்வுக்காக வேண்டி என்று உம்மு சுலைம் மிக தெளிவாகவே சொல்லிவிடுகிறார்கள். என்னை மிரட்டினாலும் அடித்தாலும், என்னை விவகாரத்தை செய்தாலும், என்னை ஊரை விட்டு துரத்தினாலும், நான் இந்த கொண்ட கொள்கையை, இந்த இஸ்லாத்தை, அல்லாஹ்வினுடைய தூதரை நான் யாருக்காக வேண்டியும் விட்டுக் கொடுக்க முடியாது என்று விடாப்புடியாக நிற்கிறார்கள் உம்மு சுலைம் ரலியல்லாஹு அன்ஹு. மாலிக் என்ன செய்கிறார்? பேசி பார்க்கிறார், கெஞ்சி பார்க்கிறார், அதட்டி பார்க்கிறார், அடித்து பார்க்கிறார். எதற்கும் உம்மு சுலைம் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அசைந்த பாடில்லை. மாலிக் அவர்கள் சொல்லாமல் கொள்ளாமலேயே சிரியாவுக்கு சென்று விடுகிறார். கைக்குழந்தையோடு உம்மு சுலைம் அவர்கள் மதீனாவிலே வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். சிரியாவுக்கு சென்றவர் அங்கேயே இறந்து போய் வருகிறார் இறை நிராகரிப்பாளனாக. கைக்குழந்தையோடு உம்மு சுலைம் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் மதீனாவிலே வாழ்ந்த சரித்திரம் நம்முடைய தாய்மார்களுக்கு தெரியாது, நம்முடைய சகோதரிகளுக்கு தெரியாது. வளர்ந்து வருகிற நம்முடைய பிள்ளைகளுக்கு இந்த சரித்திரத்தை நல்ல மனதிலே பதிய வைத்துக் கொண்டு போதிக்க வேண்டும். நம்முடைய பிள்ளைகளுக்கு ஒரு குடும்பத்தில் ஒரு கணவன் எந்த கொள்கையில் இருக்கிறானோ அந்த கொள்கையை சார்ந்துதான் பெண்களும் இருப்பார்கள், குழந்தைகளும் இருப்பார்கள். நாட்டு நடப்பு நியதி இது. காரணம், அவர்களை அண்டி வாழ்கிற காரணத்தினால் ஒன்றும் பேச முடியாது. கணவன் தொழாவதாராக இருப்பார், முடிந்தவரைதான் பெண்கள் போராட்டம் நிகழ்த்துவார்கள். கணவன் வட்டியோடு தொடர்புடையவராக இருப்பார், முடிந்தவரைதான் பெண்கள் பேசி பார்ப்பார்கள். கணவன் கந்தூரிகளையும் கபர் வழிபாட்டு சிந்தனையுடையவரும் கணவர் இருப்பார், போராட்டம் நிகழ்த்துவார்கள் பெண்கள், முடிந்தவரைதான். ஆனால் இந்த அம்மா அப்படி அல்ல. யாருக்காக வேண்டியும் எனது கொள்கையை விட்டு கொடுக்க முடியாது. இந்த உலகம் எனக்கு முக்கியம் அல்ல, எனக்கு முக்கியம் மறுமை. இஸ்லாம் என்பது அல்லாஹ்வினுடைய மார்க்கம். அது உலக ஆதாயத்திற்காக வேண்டி பின்பற்றி இன்றைக்கு வேண்டுமானால் எடுப்பது, நாளைக்கு வேண்டுமானால் தூக்கி வீசுவது என்கிற மார்க்கம் அல்ல அந்த மார்க்கம் என்று எவ்வளவு தெளிவாக அந்த மார்க்கத்திலே உறுதியாக இருந்தார்கள் கை குழந்தையோடு. இப்படி காலம் மெல்ல மெல்ல செல்ல செல்ல அபூ தல்ஹா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் மதீனாவிலேயே மிகப்பெரிய ஒரு செல்வந்தர். அன்றைக்கு அவர் இஸ்லாத்தை ஏற்கவில்லை. நல்ல கூர்ந்து இந்த வரலாற்றை நீங்கள் படிக்க வேண்டும். இஸ்லாத்தை ஏற்காத மிகப்பெரிய ஒரு செல்வந்தர் அபூ தல்ஹா ரலியல்லாஹு அன்ஹு. அன்றைக்கு அவருக்கு இருக்கிற செல்வாக்குக்கு எவ்வளவு பெரிய பெண், எவ்வளவு பெரிய குடும்பத்திலே போய் பெண் கேட்டாலும் பெண் கொடுப்பார்கள். ஒரு முக்கியஸ்தரும் கூட அபூ தல்ஹா ரலியல்லாஹு அன்ஹு. அவர் கேள்வியுற்று உம்மு சுலைம் அவர்களை திருமணம் முடிப்பதற்காக வேண்டி வந்து பெண் கேட்கிறார். உம்மு சுலைம் அவர்கள் சொல்லுகிறார், இந்த மதீனாவிலே எவ்வளவோ பெண்கள் இருந்தும் ஏன் கை குழந்தையோடு விதவியான என்னை நீங்கள் ஏன் திருமணம் முடிக்க வேண்டும் என்று கேட்கிறார். வேறொன்றுமல்ல, ஒரு விதவை பெண்ணுக்கு வாழ்க்கை கொடுக்க வேண்டும் என்பதுதான் எனது லட்சியம் என்று சொல்லுகிறார். இப்படி ஒரு நிலை கை குழந்தையோடு இருக்கிற ஒரு தாய்மார்களுக்கு, ஒரு சகோதரிகளுக்கு, ஒரு மக்களுக்கு இப்படிப்பட்ட ஒரு நிலை வந்தால் அவன் யார் என்று கூட பார்க்க மாட்டோம், அவனுடைய மார்க்கம் என்ன என்று பார்க்க மாட்டோம். எப்படியாவது நமது பிள்ளைக்கு ஒரு வாழ்க்கை கிடைத்தால் போதுமே, எப்படியாவது நமக்கு ஒரு வாழ்க்கை துணை கிடைத்தால் போதுமே என்பன சட்டென முடிவெடுத்து விடுவார்கள் தாய்மார்கள். ஆனால் உம்மு சுலைம் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் சொன்னார்கள், உங்களை நான் திருமணம் முடிக்க முடியாது என்றார்கள். என்ன காரணம்? என்னிடத்தில் வசதி வாய்ப்பு இல்லையா? உங்களோடு குடும்பம் நடத்துகிற அந்தஸ்து எனக்கு இல்லையா? எனக்கு என்ன குடும்ப பாரம்பரியம் இல்லையா? நான் என்ன வெளியூரிலே இருந்து உள்ளூருக்கு அகதியாக வந்து பிழப்பு நடத்த வந்தவனா? நான் ஒரு மதீனத்து தோழர், மதீனத்து அன்சாரி நான் என்றார்கள். உம்மு சுலைம் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் சொன்னார்கள், நீங்கள் அந்தஸ்துடையவர் தான், அழகில் எந்த குறையும் இல்லை, நல்ல கோத்திரமுடையவர் தான், என்னை வைத்து நன்றாக நீங்கள் பார்ப்பீர்கள் என்கிற தைரியம் எனக்கு உண்டு. ஆனால் உங்களை திருமணம் முடிக்க முடியாது என்றார்கள். என்ன காரணம் என்று திரும்ப திரும்ப கேட்டபோது உம்மு சுலைம் அவர்கள் சொன்னார்கள், நீங்கள் இஸ்லாத்தை ஏற்பதாக இருந்தால் அதை நான் மகராக ஆக்கிக்கொண்டு உங்களை திருமணம் முடிக்க தயார் என்றார்கள். அதிர்ந்து போய்விட்டார் அபூ தல்ஹா அவர்கள். அது என்ன இஸ்லாம்? அப்படி என்ன மார்க்கம்? நான் என்ன சொல்ல வேண்டும் என்று கேட்டார்கள். அஷ்ஹது அல்லா இலாஹ இல்லல்லாஹ் அஷ்ஹது அன்ன முஹம்மதர் ரசூலுல்லாஹ் என்று சொல்லுங்கள். அது என்ன கலிமாவினுடைய வாசகம்? என்ன? வணக்கத்திற்குரியவன் அல்லாஹ் ஒருவனை தவிர யாரும் இல்லை. இங்கே வந்திருக்கிற முஹம்மத் அல்லாஹ்வினுடைய ரசூல். அவரை நீங்கள் ஏற்றுக்கொள்வதாக இருந்தால், இஸ்லாத்தை தீனாக மார்க்கமாக ஒப்புக்கொள்வதாக இருந்தால், உங்களுடைய வாழ்விலே இருக்கிற இணை வைத்தலிலே இருந்து மீண்டு வந்து நீங்கள்
இந்த ஏகத்துவத்தை ஏற்றுக்கொள்வதாக இருந்தால் உங்களை நான் திருமணம் முடிக்க தயார் என்றார்கள். அபூ தல்ஹா அவர்கள் இஸ்லாத்திற்கு வந்த சரித்திரம் இந்த சரித்திரம். அந்த திருக்களிமாவை மொழிந்து இஸ்லாத்திற்குள் நுழைந்து அந்த திருக்களிமாவை மகராக ஆக்கினார்கள். எனக்கு உன்னுடைய செல்வம் தேவையில்லை என்றார்கள் உம்மு சுலைம். எவ்வளவு மகர் கேட்டாலும் அன்றைக்கு கொடுக்க அபூ தல்ஹா தயாராக இருந்தார். மகராக இந்த திருக்களிமாவை, தௌஹீதினுடைய இந்த கலிமத்து தையிபாவை நான் மகராக ஏற்றுக்கொள்கிறேன், உடைய காசு பணம் எனக்கு தேவையில்லை என்று சொன்னார். ஆச்சரியப்பட்டு போனார் அபூ தல்ஹா. வேறு ஏதாவது பெண்ணாக இருந்தால் பல லட்சம் ரூபாய் தீனாராக கேட்டிருப்பார்கள். ஆனால் இந்த பெண்மணி இஸ்லாத்தையே மகராக ஆட்கிற அந்த துணிச்சல், அந்த பற்றுதலை பார்த்து அபூ தல்ஹா உடனே இஸ்லாமிய மார்க்கத்தை ஏற்றுக்கொண்டார். குடும்பம் அப்படியே நடந்து கொண்டிருக்கும் போது நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இடத்திலே ஒரு நாள் அனஸ் அவர்களை கையிலே பிடித்து கொண்டு உம்மு சுலைம் ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் வந்தார்கள். யா ரசூலல்லாஹ், இதோ எனது மகன் அனஸ். எனது மகன் இனி 4 தேதியிலிருந்து உங்களுடைய வீட்டில் வளர வேண்டும். எனது மகன், உங்களுடைய பிரார்த்தனைக்கு எனது மகன் ஆளாக வேண்டும். எனது மகன் மார்க்க அறிவுள்ள மகனாக மாற வேண்டும். எனது மகன் நல்ல ஒரு வணக்கசாலியாக, இபாதத்துடையவனாக எனது மகன் மாற வேண்டும். எனது மகன் அல்லாஹுவை பயந்து நடக்கிற மகனாக மாற வேண்டும். எனது மகனின் மூலம் நல்ல பிள்ளையை பெற்று வளர்த்தி ஆளாக்கி அந்தஸ்தை எனக்கு அல்லாஹ் மறுமை நாளிலே தர வேண்டும். உண்மைதானே? அல்லாஹு தாலா மறுமை நாளில் ஒரு சில தாய்மார்களுக்கு வைரங்களால் ஆன ஒரு மிகப்பெரிய ஒரு கௌரவத்தை அல்லாஹ் ரப்பல் ஆலமீன், ஒரு கிரீடத்தை அல்லாஹ் தலையிலே அணிவிக்கிறான் ஒரு சில தாய்மார்களுக்கு, பெற்றோர்களுக்கு. அந்த பெற்றோர்கள் அல்லாஹ்விடத்திலே கேட்பார்களாம், எந்த நன்மையை செய்த காரணத்தினால் அல்லாஹுவே எங்களை நீ இப்படி சிறப்பிக்கிறாய் என்று கேட்பார்களாம். அல்லாஹ் சொல்லுவானாம், சாலிகான மக்களை பெற்றெடுத்து வளர்த்தி ஏகத்துவத்தின் அடிப்படையில் ஆளாக்கினீர்களே, அதற்குரிய பரிசு என்று அல்லாஹ் சொல்லுவானாம். அந்த அடிப்படையில் உம்மு சுலைம் ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் அனஸ் அவர்களை அல்லாஹ்வுடைய ரசூலிடத்திலே அர்ப்பணம் செய்தார்கள். எனது மகன் இங்குதான் வாழ வேண்டும், வேறெங்கும் வாழக்கூடாது என்றார்கள். அதற்கு ஏற்றார் போல சொந்த மகனைப் போல அல்லாஹ்வினுடைய ரசூல் அனஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களை வளர்த்தினார்கள், ஆளாக்கினார்கள் என்று நாம் ஹதீஸ்களிலே பார்க்கிறோம். நிறைய நபிமொழிகளை இந்த மனித சமுதாயத்திற்கு அறிவித்தவர் அனஸ் ரலியல்லாஹு அன்ஹு. குடும்பமே அல்லாஹ்வினுடைய ரசூலை அளவுக்கு அதிகமாக நேசித்தார்கள். அபூ தல்ஹா ரலியல்லாஹு அன்ஹு அவர்களை குறித்து உங்களுக்கு நிறைய செய்திகளை நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீர்கள். அந்த குடும்பத்தினுடைய அந்த சம்பவத்தை உங்களுக்கு நான் ஞாபகப்படுத்துகிறேன். லன் தனாலுல் பிர்ர ஹத்தா துன்ஃபிகு மிம்மா துஹிப்பூன். நீங்கள் நேசிக்கக்கூடிய பொருளிலிருந்து அல்லாஹ்வுக்கு நீங்கள் தர்மம் செய்யாதவரை நீங்கள் விசுவாசத்தால் பூரணமாக முடியாது என்று அல்லாஹ் ஆயத்தை இறக்கினான். எதை தர்மம் செய்ய வேண்டுமாம்? நாம் நேசிக்கிற பொருளை. நமக்கு எந்த பொருள் மிக மிக விருப்பமானதாக இருக்குதோ அதை எடுத்து அல்லாஹ்வுடைய பாதையிலே தர்மம் செய்தால் தான் விசுவாசத்தால் நீங்கள் பூரண நன்மை அடைய முடியும் என்று அல்லாஹ் ஆயத்தை இறக்கினான். இறக்குகிற சபையில் அந்த அபூ தல்ஹா அவர்கள் இருந்தார்கள். கொஞ்சம் கூட யோசிக்காமல் உடனே எழுந்து சொன்னார்கள், யா ரசூலல்லாஹ், நான் நேசிக்கிற பொருளை அல்லாஹ்வுக்காக வேண்டி இதோ நான் தர்மம் செய்கிறேன் என்றார்கள். எதை? அல்லாஹ்வினுடைய ரசூல் அடிக்கடி வந்து ஓய்வெடுக்கக்கூடிய மதீனத்து பள்ளிக்கு அருகிலே இருக்கிற பைருஹா என்கிற ஒரு தோட்டம். அங்கே வருகிற தண்ணீர் ரொம்ப சுவையான தண்ணீர். அது விலை மதிப்புள்ள ஒரு தோட்டம், நிறைய பேரித்தம்பரங்கள் உள்ள ஒரு தோட்டம். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அடிக்கடி அங்கு போய் தான் ஓய்வெடுப்பார்கள். யா ரசூலல்லாஹ், எனக்கு இந்த பைருஹா தோட்டம் எவ்வளவு விருப்பமானது என்று உங்களுக்கு தெரியும். ஆகவே அந்த தோட்டத்தை இதோ அல்லாஹ்வுடைய பாதையிலே தர்மமாக நான் கொடுக்கிறேன் என்றார்கள். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், உங்களுடைய உறவினர்களுக்கு கொடுங்கள், நெருங்கிய பந்துகளுக்கு பங்கு வைத்து கொடுங்கள் என்று அல்லாஹ்வுடைய ரசூல் சொன்னார்கள். இங்கு அதுவல்ல முக்கியம், அதைவிட ஒரு முக்கிய சம்பவம் உண்டு. இந்த செய்தியை உம்மு சுலைம் ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் கேள்விப்படுகிறார்கள். தனது கணவர் தனது குடும்பத்தினுடைய முக்கியமான ஒரு ப்ராப்பர்ட்டி, வேல்யூ ப்ராப்பர்ட்டி, எல்லோரும் அதிகம் நேசித்த ஒரு தோட்டம், தன்னுடைய கணவர் யாருக்குமே சொல்லிக் கொள்ளாமல் உடனே ஒரு ஆயத்து இறங்கியதன் அடிப்படையில் அல்லாஹ்வுடைய ரசூலுடைய சபையிலே இருந்து கொண்டு இப்படிப்பட்ட ஒரு முடிவெடுத்து விட்டார் என்று தெரிந்தவுடன், அருமையான வியாபாரத்தை செய்துவிட்டு வந்தீர்கள், மறுமை நாளில் அதற்குரிய கூலியை ரப்புல் ஆலமீன் நமக்கு தருவான் என்று சட்டென பதில் சொன்னார்கள் உம்மு சுலைம். நோக்கம் அதுதானே அம்மாவுக்கு.
அந்த அம்மாவுக்கு காசு பணம் நோக்கம் அல்ல. அபூ தல்ஹா ரொம்ப வசதி உடையவர். காசு பணம் நோக்கம் என்றால் திருமணத்தின் பொழுது அதிக மகர் கேட்டிருப்பார்கள். காசு பணம் தான் நோக்கம் என்றால் அவர்கள் யாரை வேண்டுமானாலும் திருமணம் முடித்திருப்பார்கள். ஏன் கை குழந்தையோடு மதீனாவிலே அவ்வளவு அலங்கோலப்பட வேண்டும்? கணவர் தர்மம் செய்கிறார், அந்த தர்மத்தை ஊக்குவிக்குகிறார்கள் உம்மு சுலைம் ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள். நீங்கள் செய்தது சரிதான், நாம் உண்மை முஸ்லீமாக வாழ வேண்டும். அல்லாஹ் என்ன சொன்னான்? ஈமானினுடைய சுவையை அவர்கள் முழுமையாக அடைய முடியாது என்று அல்லாஹ் சொன்னான். நான் அடைவேன் என்று காட்டினார்கள் அபூ தல்ஹா. அந்த குடும்பம் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை மிகுந்த உன்னிப்போடு பார்த்து கொண்டிருந்த குடும்பம். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அமர்ந்து கொண்டிருக்கிற சபையில் யாராவது பசியோடு வெளியூரிலே இருந்து யாராவது விருந்தினர்கள் வந்தால் அல்லாஹ்வுடைய ரசூல் தனது வீட்டிலே முதலில் விசாரிப்பார். ஆயிஷா, உண்பதற்கு ஏதாவது உண்டுமா? இல்லை யா ரசூலல்லாஹ், தண்ணீர் மட்டும்தான் உண்டு. ஒரு சில நேரங்களில் யா ரசூலல்லாஹ், அண்டை வீட்டுக்காரர் நமக்கு தந்த ஒரு டம்ளர் பால் உண்டு. யா ரசூலல்லாஹ், 1, 2, 3 பேரித்தம்பரங்கள் பேரித்தங்கனிகள் மட்டும்தான் உண்டு. இப்படி குடும்பம் நடத்திய சந்தர்ப்பத்தில் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அல்லாஹ்வுடைய இந்த விருந்தாளிக்கு உங்களில் உணவு கொடுப்பவர் யார் என்று கேட்டார்கள். தெரியுமா உங்களுக்கு? பயான்களிலே கேள்விப்பட்டிருக்கிறீர்களா? உடனே அபூ தல்ஹா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் உடனே எழுந்து, யா ரசூலல்லாஹ், அல்லாஹ்வுடைய அந்த விருந்தாளியை நான் அழைத்து கொண்டு கண்ணியப்படுத்துகிறேன் என்றார். உடனே வீட்டுக்கு சென்றார். உம்மு சுலைம் அவர்களிடத்திலே விசாரித்தார். உம்மு சுலைம் அவர்கள் சொன்னார்கள், நமது மகனுக்கு மட்டும் கொஞ்சம் ரொட்டி துண்டு உண்டு, இருந்தாலும் அந்த விருந்தாளியை கண்ணியப்படுத்துவதாக நீங்கள் வாக்கு கொடுத்த காரணத்தினால் அந்த விருந்தாளியை வீட்டுக்கு நீங்கள் தைரியமாக அழைத்து வாருங்கள். அழைத்து வந்து குழந்தைக்காக வேண்டி வைத்திருக்கிற அந்த ரொட்டியை அந்த விருந்தாளிக்கு நாம் கொடுத்து விடுவோம். நீங்கள் ஒன்றை செய்யுங்கள், அவருக்கு முன்னே அமர்ந்து கொண்டிருங்கள், நீங்களும் விருந்து உண்ணுவதைப் போல பாவனை செய்யுங்கள். அங்கே எரிகிற அந்த குழல் விளக்கு இருக்கிறது, அந்த விளக்கு, அதை ஏற்றுவதைப் போல நான் வந்து அணைத்து விடுகிறேன் என்று சொல்லுகிறார்கள். அதே போல அபூ தல்ஹா அவர்கள் இருக்கிறார்கள். அந்த விளக்கு அங்கே அணைக்கப்படுகிறது. விருந்தாளி தனக்கு முன்னால் அபூ தல்ஹா அமர்ந்து நமக்கு முன்னால் உணவு உண்டு கொண்டிருக்கிறார் என அவர் நினைத்து இருக்கிற அந்த உணவை தாராளமாக உண்டு கொண்டு அந்த விருந்தாளி சந்தோஷமாக அந்த குடும்பத்திற்கு பிரார்த்தனை செய்துவிட்டு வெளியே சென்று விடுகிறார். மறுநாள் அபூ தல்ஹா அவர்கள் அல்லாஹ்வுடைய ரசூலை போய் பார்க்கும் போது அல்லாஹ் இறக்கிய வசனம் என்ன தெரியுமா? உங்களுக்கு தேவை இருந்தும் அடுத்தவர்களுக்கு முன்னுரிமை கொடுக்கக்கூடியவர்கள் நீங்கள் என்று அல்லாஹ் ஆயத்தையே இறக்கினான். ஒரு குடும்பத்துடைய வரலாறு இது. சொர்க்கம்தான் லட்சியம் என்று வாழ்ந்த குடும்பத்துடைய வரலாறு. ஆகவேதான் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உம்மு சுலைமுக்குரிய சொர்க்கத்தை, மறுமையிலே மாளிகையை சொர்க்கத்தில் நான் பார்த்தேன் என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள். அந்த குடும்பத்திற்கு நிறையவே துஆ செய்தார்கள் அல்லாஹ்வுடைய ரசூல். யா ரசூலல்லாஹ், எனது மகனுக்கு பிரார்த்தனை செய்யுங்கள் என்று ஒரு நாள் வந்து சொன்னார்கள் உம்மு சுலைம். அல்லாஹ்வுடைய ரசூல் அனஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுக்கு, யா அல்லாஹ், நீ நீண்ட ஆயுளை போட்டுக் கொடு யா அல்லாஹ், அல்லாஹ்வுடைய இந்த சிறிய அடியானுக்கு நல்ல செல்வச் செழிப்பை கொடு யா அல்லாஹ் என்று அல்லாஹ்வுடைய ரசூல் பிரார்த்தனை செய்தார்கள். நீண்ட ஆயுளோடு வாழ்ந்தார்கள் அனஸ் ரலியல்லாஹு அன்ஹு. நிறைய குழந்தைகளை, பேரம் பேத்திகளை பெற்றெடுத்து மிகச்சிறந்த ஒரு சமுதாயமாக வாழ்ந்தார்கள் அனஸ் ரலியல்லாஹு அன்ஹு. இந்த வரலாறெல்லாம் பொழுதுபோக்குக்காக வேண்டி சொல்லப்படுகிற வரலாறுகள் அல்ல. இதே போன்று குடும்பம், இங்கே வந்திருக்கிற குடும்பங்களில் ஒரு குடும்பம் இப்படி வாழ்ந்தால் அதுதான் இந்த நிகழ்ச்சியினுடைய வெற்றி, அதுதான் இந்த உபதேசத்திற்கு கிடைக்கக்கூடிய வெற்றி. நமக்கு இந்த உலகம் வேண்டாம். பரமச்சாரியாக அனைத்தையும் துறந்து பசியும் பட்டினியுமாக கிட என்று சொன்ன மார்க்கம் அல்ல இஸ்லாம். சந்தோஷமாக இருங்கள், ஆனால் அல்லாஹுவை மட்டும் மறந்து விடாதீர்கள். மார்க்கம் என்று வரும் பொழுது அதற்கு முன்னுரிமை கொடுங்கள். மறுமை என்று வரும் பொழுது அதற்கு கொஞ்சம் கூடுதல் கவனம் செலுத்துங்கள். சொர்க்கம் என்று வரும் பொழுது அதை அடைவதுதான் லட்சியம் என்று போராட்டம் நிகழ்த்துங்கள். நீங்கள் அதுக்குத்தான் இந்த வரலாறுகளை சொல்லுகிறேன். உம்மு சலமா ரலியல்லாஹு அன்ஹு ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மனைவி, அபூ சலமா அவருடைய கணவர், இருவரும் சேர்ந்து முதலில் ஒரு குடும்பம் இஸ்லாமிய மார்க்கத்தை தழுவிய குடும்பம் என்கிற சிறப்பு பெயர் அந்த அம்மாவுக்கு உண்டு. சலமா என்கிற கை குழந்தை. எப்படி உம்மு சுலைம் அவர்களுக்கு அனஸ் அவர்கள் கை குழந்தையாக இருந்தாரோ அதே போல சலமா என்கிற கை குழந்தையோடு
தனது கணவனோடு மக்காவில் இஸ்லாத்திய மார்க்கத்தை ஏற்றுக்கொண்ட குடும்பம் அபிசீனியாவுக்கு சென்றார்கள். மக்காவில் இஸ்லாம் வளர்ந்தது என்கிற பொய் பிரச்சாரத்தை குறைசிகள் மக்கள் மத்தியிலே பரப்பினார்கள். அதை நம்பி அபிசீனியாவுக்கு சென்ற நிறைய மக்கள் திரும்ப வந்தார்கள். கொடுமைகள் செய்தார்கள் இந்த மக்கள். அந்த நேரத்தில் மதீனாவுக்கு எல்லோரும் ஹிஜ்ரத் செய்ய புறப்படுகிறார்கள். இந்த குடும்பம் ஹிஜ்ரத்திற்காக வேண்டி தயாராகி இந்த குடும்பம் ஹிஜ்ரத்திற்கு செல்லும் பொழுதுதான் அந்த பேரிடி சம்பவம் நிகழ்ந்தது. அபூ சலமாவுடைய குடும்பத்தார்கள் வந்து விட்டார்கள். உம்மு சலமாவுடைய குடும்பத்தார்கள் வந்து விட்டார்கள். எல்லோரும் ஹிஜ்ரத் செய்கிற அந்த குடும்பத்தை வந்து தடுத்து நிறுத்தி விட்டார்கள். தடுத்து நிறுத்திவிட்டு அபூ சலமாவை பார்த்து சொன்னார்கள், நீ வேண்டுமானால் முஹம்மதுடைய மார்க்கத்தை பின்பற்றி நீ வேண்டுமானால் மதீனாவுக்கு செல். ஆனால் உனக்கு பிறந்த குழந்தை எங்களுடைய குடும்பத்திற்கு சொந்தம். உனது குழந்தையெல்லாம் தர முடியாது என்று சொல்லி கண்ணுக்கு எதிரேயே உம்மு சலமா அவர்களை கையிலே வைத்திருக்கிற அந்த குழந்தையை பலவந்தமாக பிடித்து இழுத்து அபூ சலமாவுடைய குடும்பத்தார்கள் அந்த குழந்தையை கொண்டு செல்கிறார்கள். கண் எதிரே குழந்தையிலிருந்து பிரிக்கப்படுகிறார் தாய். கணவன் அபூ சலமா இந்த துரோகிகளுக்கு மத்தியில் வாழ முடியாது, எனது மனைவியையும் எனது குழந்தையையும் அல்லாஹ் பார்த்துக் கொள்வான் என்று சொல்லி அவர் தனிமையிலேயே பயணம் செய்கிறார். உம்மு சலமாவுடைய குடும்பத்தார்கள் உம்மு சலமாவை பிடித்து விட்டார்கள். உன்னை அபூ சலமாவோடு அனுப்ப முடியாது. அபூ சலமாவுக்கு பிறந்த குழந்தை எப்படி அவருடைய குடும்பத்தார்கள் எடுத்துச் சென்றார்கள், அதே போல நீ எனது குடும்பத்திற்கு வர வேண்டும், மதீனாவுக்கு அனுப்ப முடியாது என்று சொல்லி உம்மு சலமாவுடைய குடும்பத்தார்கள் அழைத்து சென்று விடுகிறார்கள். கொஞ்சம் யோசித்து பாருங்கள். கண் எதிரே பெற்று வளர்த்திய பிள்ளை கண் எதிரே தூக்கி செல்லப்படுகிறாள். இருக்கிற கணவரோ அல்லாஹ்வின் மீது பாரத்தை போட்டு மதீனா சென்று விடுகிறார். உம்மு சலமா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் தனிமையாக்கப்படுகிறார்கள். ஒரு வருட காலம் 365 நாள் எந்த இடத்தில் கணவனையும் பிள்ளையும் பிரிந்தார்களோ அந்த இடத்திற்கு தினசரி வந்து அழுகுவது வழக்கமாகிவிட்டது. அபூ சலமாவுடைய குடும்பத்தில் இருக்கிற ஒரு சில நல்லவர்கள் எல்லாம் சேர்ந்து இப்படி பெற்ற தாயையும் பிள்ளையையும் பிரிப்பது அல்லாஹ்வுடைய சாபத்திற்குரியது என்று சொல்லி அபூ சலமாவுடைய குடும்பத்திலே போய் பேசி ஒரு வருட காலத்திற்கு பிறகு அந்த குழந்தை கொண்டு வந்து ஒப்படைக்கப்படுகிறது. குழந்தை ஒப்படைக்கப்பட்ட உடனே உம்மு சலமாவுடைய குடும்பத்தாரிலும் கொஞ்சம் மாற்றம் வந்தது. நீ கணவனோடு சேர்ந்து வாழலாம் என்று முடிவு செய்தார்கள். ஒரு வருட காலத்திற்கு பிறகு கையிலே கிடைக்கிற குழந்தையை கையிலே ஏந்தி பாசத்தோடு மதீனா புறப்பட்டார்கள். உம்மு சலமா ரலியல்லாஹு அன்ஹு மதீனாவை பார்த்தால் அங்கே மிகப்பெரிய ஒரு பேர் அதிர்ச்சி. என்ன அதிர்ச்சி? எப்படி ஒரு வருடம் பொறுத்து தனது குழந்தையை பார்க்கிறாளோ உம்மு சலமா ரலியல்லாஹு அன்ஹு, அதே போல தனது கணவரையும் தன்னை விட்டு பிரிந்த தன்னுடைய கணவரையும் ஒரு வருட காலம் பொறுத்து தான் பார்க்கிறார். ஆனால் அபூ சலமா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அன்றைக்கு போரிலே காயப்பட்டு மரணிக்கக்கூடிய தருவாயிலே கிடக்கிறார். அவர் சந்திக்கிற நேரம் குடும்பம் நடத்த முடியுமா, சந்தோஷமாக வாழ முடியுமா? எவ்வளவு பெரிய பேரதிர்ச்சி சம்பவம் இந்த சம்பவம். போய் பார்த்தால் தன்னுடைய கணவனுடைய வீட்டை சுற்றி ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தோழர்கள் எல்லோரும் இருக்கிறார்கள். மரணப்படுக்கையில் கிடக்கிறார் அபூ சலமா. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வந்து அவருக்காக வேண்டி பிரார்த்தனை செய்து கொண்டிருந்த நேரம் சென்ற உம்மு சலமா அவர்களும் கணவனுக்கு தேவையான பணிவிடைகளை செய்தார்கள். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு நாள் பார்க்க போகிற பொழுது அபூ சலமா அவர்கள் இறந்து போய்விட்டார்கள். இந்த குடும்பம் அனாதையானது. இருந்தாலும் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உம்மு சலமாவுக்கு ஒரு பிரார்த்தனையை கற்றுக் கொடுத்தார்கள். இன்னா லில்லாஹி வ இன்னா இலைஹி ராஜிஊன். அல்லாஹும்ம அஜிர்னி ஃபீ முஸீபத்தி வ அல்ஃப்லி ஹைரும் மின்ஹா. அல்லாஹுவே, எனக்கு ஏற்பட்ட இந்த இழப்புகளுக்கு பகரமாக சிறந்த ஒன்றை எனக்கு தாயா அல்லாஹ், நாங்களும் அல்லாஹ்விடத்திலே செல்லக்கூடியவர்கள் என்று அந்த பிரார்த்தனையினுடைய வாசகம். உம்மு சலமா என்ன செய்தார்கள் தெரியுமா? அந்த பிரார்த்தனையை கடைசி வரை சொல்லவே இல்லை. வஅல்ஃப்லி ஹைரும் மின்ஹா, அல்லாஹுவே இதைவிட சிறந்த ஒன்றை தா என்கிற வாசகத்தை கடைசி வரை உம்மு சலமா அவர்கள் சொல்லவே இல்லை. என்ன காரணம் சொல்லுகிறார்கள் என்றால், எனது கணவனை காட்டிலும் ஒரு சிறந்த கணவர் இனி இந்த உலகத்திலேயே கிடையாது, நான் ஏன் அந்த வாசகத்தை சொல்ல வேண்டும் என்று முடிவெடுத்திருந்தார்.
இத்தாவுடைய காலம் முடிந்தது. மெல்ல மெல்ல நாட்கள் நகர்ந்தது. அம்மா அவர்கள் யோசித்தார்கள், அல்லாஹ்வுடைய ரசூல் கற்றுத்தந்த துவாவல்லவா அது, ஓதாமல் இருந்தால் நியாயமல்லவே என்று சொல்லி வஅலுஃப்லி ஹைரும் மின்ஹா, அல்லாஹுவே எனக்கு ஏற்பட்ட இழப்புக்கு பகரமாக சிறந்த ஒன்றை தாயா அல்லாஹ் என்று அந்த அம்மா துவா செய்ய ஆரம்பித்தார்கள். சிறிது காலத்திலேயே அபூபக்கர் சித்திக் அவர்கள் ஓடிப்போய், நாங்கள் உன்னை திருமணம் முடிக்கட்டுமா என்று கேட்டார்கள். மறுப்பு தெரிவித்தார்கள். உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் ஓடிப்போய் கேட்டார்கள், நான் உங்களை திருமணம் முடிக்கிறேன் என்று சொன்னார்கள். அங்கேயும் மறுப்பு தெரிவித்தார்கள். அல்லாஹ்வுடைய ரசூல் திருமணம் முடிக்க அனுமதி கேட்கிறார். உம்மு சலமாவுக்கு ஒன்றுமே புரியவில்லை. உம்மு சலமா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் அல்லாஹ்வுடைய ரசூல் இடத்திலே வந்து சொல்லுகிறார்கள், யா ரசூலல்லாஹ், எனக்கு வயது அதிகமாகிவிட்டதே என்று சொல்லுகிறார்கள். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் திரும்ப சொன்னார்கள், எனக்கும் தான் வயது அதிகம். யா ரசூலல்லாஹ், எனக்கு குழந்தைகள் உண்டுமே என்று சொன்னார்கள். இனி அந்த குழந்தை உங்களுக்கு மட்டும் சொந்தமான குழந்தை அல்ல, எனக்கும் சொந்தமான குழந்தை தானே என்றார்கள். யா ரசூலல்லாஹ், நான் அதிகம் கோபப்பட்டு பேசக்கூடிய பெண் என்று சொன்னார்கள். உங்களது கோபம் குறைய அல்லாஹ்விடத்திலே பிரார்த்தனை செய்கிறேன் என்று சொல்லி திருமணம் முடிக்கப்பட்டது. சலமா என்கிற குழந்தைக்கு மட்டும் தாயாக இருந்த உம்மு சலமா அன்றிலிருந்து உலக மக்களுக்கெல்லாம் தாயாக மாறினார்கள் என்றால் இது எவ்வளவு பெரிய ஒரு தியாகம். இந்த தியாகம் எதற்காக வேண்டி வரலாறுகளிலே சங்கைக்குரிய இமாம்கள் பதிவு செய்து நமக்கு சொல்லித் தருகிறார்கள். நாமும் அதே போல வாழ முயற்சி செய்ய வேண்டும். நம்முடைய வாழ்வில் இருக்கிற ஒரு யதார்த்த சம்பவத்தை உங்களுக்கு நான் இங்கே நினைவுபடுத்த கடமைப்பட்டிருக்கிறேன். பொதுவாகவே இந்த சமுதாயத்தில் வரதட்சணை என்பது தலைவிரித்து ஆடுகிற காலம். நிறைய வீடுகளில் 30 வயது 35 வயது ஆகிய பெண்கள் கூட திருமணமாகாமல் இருக்கிறார்கள். எப்படியாவது தனக்கு ஒரு வாழ்க்கை கிடைக்காதா என்று ஏங்கி தவிக்கிற அந்த குடும்பத்தில் நிறைய குடும்பத்தார்கள் என்ன முடிவுக்கு செல்கிறார்கள் என்றால், எப்படியாவது நம்முடைய குடும்பத்திற்கு ஒரு வாழ்க்கை கிடைக்கட்டுமே, நம்முடைய மகளுக்கு, நமக்கு. ஆகவே இருக்கிற காணிகளை எல்லாம் விற்று, இருக்கிற சொத்துக்களை எல்லாம் விற்று, கேட்கிற வரதட்சணையை கொடுத்து எப்படியாவது வாழ்ந்து போகலாம் என்கிற முடிவுக்குத்தான் எல்லோரும் வருவார்கள். அல்லது தன்னை திருமணம் முடிக்க வருகிறவர் அவர் தொழுகையாளியா, ஹராம் ஹலாலுகளை பேணி நடக்கக்கூடியவரா, இபாதத் என்ன, அவருடைய இஸ்லாம் என்ன, மறுமையை குறித்தும் அல்லாஹுவை குறித்தும் பயந்து நடக்கக்கூடியவரா என்றெல்லாம் இன்றைக்கு பார்க்கக்கூடிய பெண்கள் மிக மிக குறைவு. இன்னும் ஒருபடி மேலாக அல்லாஹ்வுக்கு இணை துணைகளை ஏற்படுத்துகிற கணவன் ஆண்களை எல்லாம் தேர்வு செய்கிற பெண்களை இந்த மனித சமுதாயத்திலே பார்க்கிறோமா இல்லையா? என்ன காரணம்? நாம் அல்லாஹு ஒருவன் உண்டு என்று நம்பினோமே தவிர நம்முடைய உள்ளத்தில் அந்த அல்லாஹுவை குறித்துள்ள நம்பிக்கை ஆழப்பதியவில்லை என்றுதான் நான் சொல்லுவேன். ஒன்றும் ஒன்றும் இரண்டு எப்படி மிக தெளிவானதோ அதே போல அல்லாஹுவை நாம் நம்பியிருக்கிறோமா என்றால் இல்லை. சக்திக்குட்பட்டு நம்முடைய தேவைகளுக்கு மட்டும்தான் அல்லாஹுவை நாம் விசுவாசம் கொள்வோம். அன்றைய பெண்கள் அப்படி அல்ல. அல்லாஹு நம்மை கைவிட மாட்டான் என்பதில் உறுதியாக இருந்தார்கள். ஆகவேதான் கணவன் வெளியூருக்கு சென்று தன்னை விதவையாக்கி வெளியூருக்கு சென்றாலும் இஸ்லாத்திலே இருந்து அடிபரல மாட்டேன் என்று இருந்தார்கள். உம்மு சுலைம் ரலியல்லாஹு அன்ஹு பெற்ற மகனை பிரிந்தாலும் கணவனை பிரிந்தாலும் அல்லாஹ் என்னை கைவிட மாட்டான் என்று இருந்தார்கள். உம்மு சலமா ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுக்கு கிடைத்த பரிசுகள் இந்த பரிசுகள் எல்லாம். பொதுவாகவே நீங்கள் ஒன்றை யோசிக்க வேண்டும். என்றைக்கு இந்த மண்ணில் தாயினுடைய கருவறையிலிருந்து வெளியே வந்தோமோ அன்றைக்கே அல்லாஹு தஆலா நம்முடைய எல்லா நடவடிக்கைகளையும் தீர்மானம் செய்து விதியிலே எழுதிவிட்டான். ஒரு பெண்ணுக்கு இத்துணாம் தேதி திருமணம் முடிக்க வேண்டும் என்று அல்லாஹ் நாடி இருந்தால் அந்த பெண் எங்கிருந்தாலும் எந்த சந்தர்ப்பத்தில் இருந்தாலும் அல்லாஹ் அந்த வாழ்க்கையை நடத்தியே தீர்வான். அதுதானே இறை நம்பிக்கை. இந்த உலகத்தில் படைக்கப்பட்ட யாரையும் அல்லாஹ் அப்படி விடவில்லை. அவர்களுக்குரிய இணைகளை, ஜோடிகளை அல்லாஹ் படைத்துத்தான் வைத்திருக்கிறான். எந்த நாட்டிலே இருந்தாலும் எந்த ஊரிலே இருந்தாலும் என்னுடைய ரப்பு நாடிய நாளில் அந்த திருமணம் நடக்கும் என்கிற அந்த உறுதிமிக்க நம்பிக்கை நமக்கு இருந்தால், நெருப்பு என்பது சுடக்கூடிய தன்மையுடையது. அப்படித்தானே? நெருப்பில் யாரும் போய் கை வைக்க மாட்டோம். உலகத்தில் எவனிடத்தில் கேட்டாலும் அதைத்தான் சொல்லுவான். ஆனால் அந்த நெருப்பையே குளிரச் செய்ய வைத்தானே அல்லாஹு தஆலா இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களுக்கு. அப்படி அல்லாஹ்வை நம்ப வேண்டும். தீக்குண்டத்தில் தூக்கி எறிந்தாலும் என்னுடைய ரப் என்னை கைவிட மாட்டான் என்று நம்பினார். அந்த தீக்குண்டத்தை அல்லாஹு தஆலா ஒரு குளிர் பூஞ்சோலையாக மாற்றினான் என்றால் அவன்தான் ரப்புல் ஆலமீன்.
கடல் பிளக்கும் என்பது உலகத்தில் எங்குமே நடக்காது. மூசா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களுக்கு கடலை பிளக்கச் செய்து வழிகாட்டினானா இல்லையா அல்லாஹ் ரப்பல் ஆலமீன்? ஒரு ஆணும் பெண்ணும் சேர்ந்தால்தான் குழந்தை பிறக்கும் என்பது நியதி. ஆதம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாமுடைய காலத்தில் இருந்து தொன்று தொட்டு வருகிற நியதி அதுதான். ஆனால் மரியம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாமுடைய வயிற்றில் அல்லாஹு தஆலா ஈசா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களை எப்படி கொடுத்தான்? ஆண் துணை இல்லாமல் கொடுத்தான். அவன்தான் ரப்பல் ஆலமீன். அவன் நாடினால் மலடுடையவர்களுக்கும் குழந்தையை கொடுப்பான். அவன் நாடினால் எப்படிப்பட்ட வாழ்வையும் யாருக்கு வேண்டுமானாலும் கொடுப்பான். அப்படி அல்லாஹுவை நம்பி நாம் பிரார்த்தனை செய்திருந்தால் நம்முடைய வாழ்வில் இப்படிப்பட்ட சங்கடங்கள் உண்டாகாது. அப்படி வாழ்ந்திருந்தார்கள் அந்த தாய்மார்கள். உம்மு ஹபீபா ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுடைய வாழ்க்கை வரலாறையும் இங்கே நான் நினைவுபடுத்த கடமைப்பட்டிருக்கிறேன். அவர்கள் யார்? கொடுங்கோளர், ஆரம்பத்தில் இஸ்லாமிய மார்க்கத்தை ஏற்காத அபூ சுபியான் ஹிந்தாவுக்கு பிறந்த பெண்மணி உம்மு ஹபீபா. கணவர் இஸ்லாத்தை ஏற்றால் பெற்ற பிள்ளையையும் மருமகனையும் மிக கடுமையாக தண்டித்தார்கள் அந்த குடும்பம். வேறு வழி இல்லாமல் தனது குடும்பத்திலே இருந்து காப்பாற்றிக் கொள்வதற்காக அபிசீனியாவுக்கு சென்றார்கள். அபிசீனியாவில் கணவரோடு சேர்ந்து வாழும்போது திடீரென பார்த்தால் கணவர் அந்த கிறிஸ்தவ மார்க்கத்தை பின்பற்றி மதம் மாறி போய்விடுகிறார். உம்மு ஹபீபா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் கணவர் மதம் மாறி போனாலும் இந்த மார்க்கத்தை யாருக்காக வேண்டியும் விட்டுக் கொடுக்க முடியாது என்று சொல்லி துணிச்சலாக அபிசீனியாவிலேயே வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மதீனா பயணமாகிறார்கள். கேள்விப்படுகிறார்கள் அல்லாஹ்வுடைய ரசூல் நஜ்ஜாஷி மன்னருடைய அந்த ஊரில் உம்மு ஹபீபா அபூ சுபியானுடைய மகள் கணவர் இப்படி மதமாற்றம் அடைந்த பிறகும் தனிமையில் இஸ்லாமிய மார்க்கத்தை பின்பற்றி வாழ்ந்து கொண்டிருக்கிறார் என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு செய்தி வருகிறது. நீண்ட நாள் பொறுத்து மக்கா வெற்றிக்கு பிறகு இஸ்லாமிய மார்க்கத்தை அபூ சுபியானும் ஹிந்தாவும் பின்பற்றி அல்லாஹ்வுடைய ரசூலிடத்திலே வந்து சொன்னார்கள், யா ரசூலல்லாஹ், எனது மகள் உம்மு ஹபீபாவை உங்களுக்கு தெரியுமா? தெரியுமே, நம்மெல்லாம் ஒரே குடும்பத்தார் ஆயிற்றே. எங்கே இருக்கிறார் உம்மு ஹபீபா? அவர் அபிசீனியாவுக்கு சென்றார். கணவர் இப்படி மதம் மாறிவிட்டார், இருந்தாலும் எனது மகள் இந்த மார்க்கத்தில் உறுதியாக இருக்கிறார்கள், யா ரசூலல்லாஹ், எனது மகளை நீங்கள் திருமணம் முடியுங்கள் என்று சொன்னார்கள். வாழ்க்கை கொடுத்தார்கள் அல்லாஹ்வுடைய ரசூல். குடும்பம் நடந்து கொண்டிருக்கும் போது எவ்வளவு பெரிய உறுதிமிக்க ஒரு பெண்மணி என்று பாருங்கள். வெளியூரிலே எந்த வகையான ஒரு ஆதரவும் இல்லாமல் நிற்கதியாக நிற்கிற அந்த நேரத்திலும் மார்க்கத்தை யாருக்காக வேண்டியும் விடவில்லை. வீட்டிலே வளர்ந்து வருகிற நம்முடைய மக்கள் பள்ளி பருவத்தில் இருக்கும் பொழுதே தனக்கு விருப்பமானவனை தேடிக்கொண்டு ஓடிவிடுகிறார்கள், தாய் தந்தையை தூக்கி வீசி. இன்றைக்கு இருக்கிற கலாச்சாரம் என்ன கலாச்சாரம் தெரியுமா? நிறைய கல்லூரி பெண்களுடைய கழுத்துகளில் மஞ்சள் கலர் தாலி இருக்கிறதாம், பர்தாவுக்குள் மஞ்சள் கலர் தாலி இருக்கிறதாம். கல்லூரி நிகழ்ச்சிகளுக்காக வேண்டி என்னை அழைத்தார்கள். ஒரு நாள் சென்னை மாநகரத்தில் நடந்த ஒரு சம்பவம். திரளாக இதே போன்று பெண்களும் ஆண்களும் நிறைந்திருந்தார்கள். உரையை துவக்குவதற்கு முன்னால் கல்லூரியினுடைய ஆசிரியர் ஒரு பெண்மணி, இந்து பெண்மணி, என்னை அழைத்து சொன்னார், பிரதர், உங்களுடைய முஸ்லிம் பெண்களுக்கு நிறைய ஒழுக்கத்தை சொல்லிக் கொடுங்கள். நான் கேட்டேன், குறிப்பிட்டு எங்களுடைய முஸ்லிம் பெண்களுக்கு மட்டும் சொல்லிக் கொடுக்க வேண்டிய அவசியம் என்ன என்று கேட்டேன். நிறைய பெண்கள் பிரதர் பர்தா அணிந்திருக்கிறார்கள், அவருடைய கழுத்திலே மஞ்சள் கயிறு இருக்கிறது, கோயிலிலே போய் திருமணம் முடித்திருக்கிறார்கள் என்று சொன்னார்கள். மார்க்கத்தை பெற்ற தாய் தந்தையர்களை தூக்கி வீசுகிற இளம் பெண்கள், கிடைத்த ஹிதாயத்தை ஒரு ஆணுக்காக வேண்டி தூக்கி வீசுகிற பெண்கள், இஸ்லாத்தை சர்வ சாதாரணமாக உதறி தள்ளுகிற பெண்கள் இந்த மனித சமுதாயத்திலே உண்டு. ஆணுக்காக, சாதாரண ஒரு குடும்ப வாழ்வைக்காக, நம்முடைய குடும்பங்களில் ஏதாவது சின்ன ஒரு பிரச்சனைகள் ஏற்பட்டாலோ, பொருளாதார சரிவுகள் ஏற்பட்டாலோ, வறுமைகள் வந்தாலோ உடனே நாம் என்ன செய்கிறோம்? அந்த வறுமையை தீர்க்குவதற்காக மாந்திரீகமான காரியங்களிலே போய் ஈடுபடுகிறோம். தாயத்தணிவது, கருப்பு கயிறு அணிவது, எதையாவது மந்திரித்து வாங்கி கொண்டு வந்து வீட்டிலே கட்டி தொங்க விடுவது, அல்லது ஏதாவது இருக்கிற நகைகளை பேங்குகளிலே கொண்டு போய் வைத்து வட்டியோடு தொடர்பு ஏற்படுத்திக் கொள்வது, இப்படியெல்லாம் இழப்புகள் வந்தால் தாங்கிக் கொள்ள முடியாத பக்குவம் நமது பக்குவம். ஆனால் அந்த பெண்கள் சவால் விட்டார்கள், நரகத்தில் நாங்கள் அதிகமா, நாங்கள் சொர்க்கத்திற்கு சென்று காண்பிப்போம், நாங்களும் சொர்க்கத்திற்கு உரியவர்களாக எங்களாலும் வாழ முடியும் என்பதை நிரூபித்தவர்கள் அந்த தாய்மார்கள். உம்மு ஹபீபா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் சொல்லுகிறார்கள், அல்லாஹ்வுடைய ரசூல் என்றைக்கு 12 ரக்காத் உபரியான சுன்னத்தான தொழுகைகளை யார் தொழுகிறார்களோ அவர்களுக்கு சொர்க்கத்தில் ஒரு மாளிகை கட்டப்படும் என்று அல்லாஹ்வுடைய ரசூல் சொன்னார்கள்.
என்றைக்கு அல்லாஹ்வுடைய ரசூலுடைய நாவிலே இருந்து அதை நான் கேட்டேனோ அதை நான் இன்று வரை பின்பற்றுகிறேன் என்று மரணிக்கின்றவரை சொன்னார்கள். இபாதத்துகளில் அவர்களுக்கு இருக்கிற ஆர்வம், இபாதத்துகளிலே அவர்களுக்கு இருக்கிற ஆர்வம். ஒரு நாள் ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் வீட்டிலே இருக்கும்போது அல்லாஹ்வுடைய ரசூல் வீட்டுக்கு வந்தால் ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் அழுது கொண்டிருக்கிறார்கள். என்ன ஆயிஷா என்று கேட்டார்கள். யார் ரசூலல்லாஹ், இப்பொழுதுதான் ஒரு பெண்மணி வந்து விட்டு சென்றால், அந்த பெண்மணி நடந்து கொண்ட அந்த முறையை பார்த்து என்னால் தாங்க முடியவில்லை, ஆகவே அழுகிறேன் என்றார்கள் ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா. என்ன நடந்தது என்று அல்லாஹ்வுடைய ரசூல் கேட்டார்கள். யார் ரசூலல்லாஹ், 2 கை குழந்தையோடு ஒரு தாய் வந்தால் பசியினுடைய கொடுமையை என்னிடத்திலே சொன்னார். நான் அந்த 3 பேருக்கும், தாய்க்கும் 2 குழந்தைக்கும் தேவையான 3 பேரித்தம்பழம் வீட்டில் உண்டுமா என்று பார்த்தேன். வீட்டில் இருந்ததோ 2 பேரித்தம்பழம் யார சொல்லலாம், 3 பேரித்தம்பழம் இருந்தது யார சொல்லலாம். நான் அந்த 3 பேரித்தம்பழத்தையும் கொண்டு வந்து அந்த 2 குழந்தைகளுக்கும் அந்த தாய்க்கும் கொடுத்தேன். குழந்தைகள் அவசர அவசரமாக அந்த பேரித்தங்கனிகளை குழந்தைகள் தின்றது. 3வது இருக்கிற பேரித்தம்பழம் தாயாகிய தனக்குரியது என நினைத்து அந்த தாய் உண்ண போகும்போது அந்த குழந்தைகள், தாயே அதுவும் எங்களுக்கு வேண்டும் என்று கேட்க, அந்த குழந்தை தனக்குரிய பேரித்தம்பழத்தை 2ஆக பீத்து பாதி பாதி 2 குழந்தைகளுக்கும் கொடுத்து அவள் பட்டினியாக நின்றாள். யார ரசூலல்லாஹ், மீண்டும் நான் வீட்டுக்கு சென்று அந்த தாய்க்கு ஏதாவது கொடுக்க முடியுமா என்று பார்த்தேன். நமது வீட்டில் ஒன்றுமே இல்லை யார ரசூலல்லாஹ் என்றாள். உடனே ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தன்னை வருத்தி கொண்டு மிகப்பெரிய தியாகம் செய்து குழந்தைகளுக்காக வேண்டியே வாழ்கிற அந்த தாய் சொர்க்கத்திற்குரியவர்கள் என்றார்கள் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். இன்றைக்கு ஆடம்பர பொருள்களை வாங்கி குவிப்பதற்காக, வசதிகளை பெருக்குவதற்காக, உலகத்தில் அண்டை வீட்டு பெண்ணை விட நாம் வசதியாக இருக்க வேண்டும் என்பதற்காக, நமது உறவினர்கள் எல்லாம் சந்தோஷமாக இருக்கும்போது நாம் எப்படி ஏழை எளியவர்களாக இருக்க முடியும் என்பதற்காக, சமுதாயத்தில் நம்முடைய அந்தஸ்தை உயர்த்தி காண்பிப்பதற்காக, நாமும் நம்முடைய கணவன்மார்களும் நம்முடைய பிள்ளைகளும் சந்தோஷமாக இருக்க வேண்டும் என்பதற்காக ஹராம் ஹலாலை கூட பார்க்காத குடும்பங்கள் இந்த சமுதாயத்தில் எத்தனை பேர்கள். 1000 காரணங்கள் அந்த அன்றைய கால பெண்களுக்கு இருந்தது. ஹராமான வாழ்க்கையை தேடிக்கொள்வதற்கு 1000 காரணங்கள் அன்றைக்கு பெண்களிடத்தில் இருந்தது. உண்பதற்கு அன்றைக்கு உணவில்லை, அங்கே உடுப்பதற்கு அங்கே உடை கிடையாது, நல்ல வீடுகள் கிடையாது, நல்ல சந்தோஷமான வாழ்க்கை கிடையாது. இருந்தாலும் அந்த குடும்பம் அல்லாஹ், மறுமை, சொர்க்கம், அல்லாஹ்வுடைய ரசூல் என்று 24 மணி நேரம் வாழ்ந்தார்கள் என்றால் அவர்கள் சொர்க்கவாசிகள். அந்த பாடங்களையும் படிப்பினைகளையும் நாம் பெற வேண்டும். நம்முடைய சகோதரிகளுக்கு சொல்லிக் கொடுக்க வேண்டும். வளர்ந்து வருகிற நம்முடைய பிள்ளைகளுக்கு இப்படிப்பட்ட வரலாறுகளை போதிக்க வேண்டும். உம்மு சலமா அவர்கள் யார்? உம்மு சுலைம் யார்? அல்லாஹ்வுடைய ரசூலுடைய மனைவிமார்களுடைய வாழ்க்கை வரலாறு, சஹாபாக்களுடைய பெண்களுடைய வாழ்க்கை வரலாறு, சஹாபாக்களுடைய மனைவிமார்களுடைய வாழ்க்கை வரலாறு, போர் காலங்களில் பெண்கள் எந்த அளவுக்கு போர்களிலே போய் பங்கெடுத்து போர் காயங்களோடு போர் காலங்களில் பாதிக்கப்பட்ட மக்களுக்கு மருத்துவ உதவி செய்கிறார்கள், குடிப்பதற்கு தண்ணீர் கொண்டு போய் கொடுக்கிறார்கள். இப்படியெல்லாம் அல்லாஹ்வுடைய மார்க்கத்திற்காக வேண்டி பாடுபட்ட பெண்களுடைய வரலாற்றுக்கு சொந்தக்காரர்கள் நாம் எல்லாம். ஆகவே தாய்மார்களே, பெரியோர்களே, எந்த காலத்திலும் அல்லாஹ்வுடைய மார்க்கத்தை மறந்து விடாதீர்கள். இதெல்லாம் இஸ்லாமிய மார்க்கத்தில் வாழ்ந்த அன்றைய கால பெண்கள். அந்த சரித்திரங்கள் எல்லாம் திரும்ப திரும்ப நாம் படிக்க வேண்டும், திரும்ப திரும்ப நாம் கேட்க வேண்டும். திருக்குரானோடு அதிகம் தொடர்பு வைக்க வேண்டும். நரகத்தில் அதிகமாக நான் பெண்களை பார்த்தேன் என்று அல்லாஹ்வுடைய ரசூல் கூறினாலும் திருக்குரானிலே ஒரு வாசகம் உண்டு தெரியுமா? இந்த உலகத்தில் இருக்கிற அதிகமான ஆண்களையும் இந்த உலகத்தில் இருக்கிற மக்களை எல்லாம் அழைத்து அல்லாஹ் ஒரு செய்தியை சொல்லுகிறான் 66வது வசனத்தில். மூமின்களுக்கு முன்மாதிரியான பெண்கள் என்று அல்லாஹ் சொல்லுகிறான். லரபல்லாஹு மஸலன் லில்லதீன ஆமனு இம்ராத்த ஃபிர்அவுன். ஃபிர்அவுனுடைய மனைவியிடத்தில் மூமின்களுக்கு முன்மாதிரி என்று அல்லாஹ் சொல்லுகிறான். ஃபிர்அவுன் எவ்வளவு பெரிய கொடுமைக்காரன், எவ்வளவு பெரிய ஆட்சி அதிகாரத்தோடு இருந்தவன். அவருடைய மனைவி இஸ்லாமிய மார்க்கத்தை ஏற்றுக்கொண்டால் அன்றைய காலத்தில் ராணியாக மதிக்கப்பட்ட பெண். ஃபிர்அவுனுடைய சுகபோக வாழ்க்கையை தூக்கி வீசினாள். ஃபிர்அவுனிடத்தில் இருக்கிற மாளிகையெல்லாம் அடித்து உடைத்து புறந்தள்ளி சமுதாயத்திலே வந்து நின்று சொன்னால், நான் முஸ்லீம்,
நான் முஸ்லீம், நான் இஸ்லாமிய மார்க்கத்தை ஏற்றுக்கொண்டேன் என்று சொன்னார்கள். ஃபிரௌன் கொடுமை செய்தான், ஃபிரௌனுடைய கூட்டாளிகள் கொடுமை செய்தார்கள். அந்த அம்மா அல்லாஹ்விடத்திலே பிரார்த்தனை செய்து அல்லாஹ் சொல்லித் தருகிறானா இல்லையா? அல்லாஹுவே, ஃபிரௌனுடைய மாளிகையை காட்டிலும் சொர்க்கத்தில் இருக்கிற அந்த மாளிகை எனக்குத்தா என்று ஃபிரௌனுடைய மனைவி அம்மா அவர்கள் துஆ செய்தார்கள். அதுவும் பெண்தான். ஃபாத்திமா அவர்களும் பெண்தான். உம்மு சுலைம் அவர்களும் பெண்தான். ஜைனப் அவர்கள், ஜுவைரியா அவர்கள், கதீஜா அவர்கள், ஆயிஷா அவர்கள் எல்லாம் உங்களைப் போல பெண்கள் தானே. அவர்களுக்கும் ஆசாபாசம் உண்டு. வானத்திலிருந்து இறக்கப்பட்ட மலக்குமார்கள் ஒன்றும் இல்லையே. எல்லோரும் தாய்மார்கள் தான். அவர்களால் சொர்க்கத்திற்கு செல்ல முடிந்தது என்றால் நம்மால் செல்ல முடியாதா? இறை வணக்கத்தில் ஈடுபடும் ஆண்களும் பெண்களும், தர்மம் செய்யும் ஆண்களும் பெண்களும், நோன்பு வைக்கும் ஆண்களும் பெண்களும், தொழு வருகிற ஆண்களும் பெண்களும், ஹஜ்ஜுக்கு செல்கிற ஆண்களும் பெண்களும், தஸ்பீஹ் செய்கிற ஆண்களும் பெண்களும் எல்லாம் வெற்றியாளர்கள் என்று அல்லாஹ் திருக்குர்ஆனிலே சொல்லுகிறான். இபாதத்துகள் செய்தால், அல்லாஹுவை பயந்தால், மறுமையை அஞ்சி நடந்தால், நரகத்தை பயந்தால், சொர்க்கத்தை விரும்பி உலகத்திலே வாழ்ந்தால் நிச்சயம் நமக்கும் உண்டு சொர்க்கம் என்பதை நான் இறுதியாக உடைய கவனத்தில் பதிவு செய்கிறேன். அல்லாஹு தாலா நம்முடைய வாழ்க்கையில் நாம் செய்து போன பாவங்களை அல்லாஹ் மன்னிக்க வேண்டும். இபாதத்துகளை குறைவாக செய்தாலும் அல்லாஹ் நிறைவாக அதை பெற்றுக்கொள்ள வேண்டும். நரக நெருப்பிலிருந்து அல்லாஹ் உங்களையும் என்னையும் பாதுகாக்க வேண்டும். நரக நெருப்பினுடைய சிறிய வேதனை கூட தாங்க நம்மால் முடியாது. கோடை காலத்தில் அடிக்கிற இந்த வெயிலையே நம்மால் தாங்க முடியாது என்று சொல்லும் போது, இறை நிராகரிப்பாளர்களுக்கும் அல்லாஹ்வுடைய கோபத்தை பெற்று உலகத்தில் வாழ்ந்தவர்களுக்கும் அல்லாஹ் தண்டனை கொடுப்பதற்காக வேண்டிய ஏற்பாடு செய்து வைத்திருக்கிற அந்த நரகத்தினுடைய சிறிய வேதனை கூட நம்மால் தாங்க முடியாது. ஆகவேதான் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அல்லாஹ்விடத்திலே அடிக்கடி பிரார்த்தனை செய்வார்களாம். ரப்பனா ஆத்தினா ஃபித் துன்யா ஹஸனத்தம் வ ஃபில் ஆখিরাতি ஹஸனத்தம் வகினா அதாபன்னார். அல்லாஹுவே, இம்மையிலும் மறுமையிலும் எங்களை சிறப்புடன் வாழ வைப்பாயாக, நரக நெருப்பிலிருந்து எங்களை நீ பாதுகாப்பாயாக என்பது அல்லாஹ்வுடைய ரசூலுடைய எல்லா நேரங்களிலும் கேட்கப்படுகிற துவாவில் கடைசியாக இதை சொல்லித்தான் அல்லாஹ்வுடைய ரசூல் துவாவையே முடிப்பார்கள். ஆகவே தாய்மார்களே, சகோதரிகளே, பெரியோர்களே, நம்முடைய தாய்மார்களை பொறுத்தவரையில் இபாதத்துகளில் கொஞ்சம் குறைவானவர்கள். நேரம் கிடைக்கும் பொழுதெல்லாம் உபரியான வணக்க வழிபாடுகள், லுஹாவுடைய தொழுகை, சுன்னத்தான தொழுகை, நஃபிலான தொழுகை என்று எவ்வளவு தொழுகைகள் உண்டுமோ எல்லா தொழுகைகளிலும் வீடுகளிலே குழந்தையை பராமரிக்கிற நேரம் போக, கணவனுக்கு தேவையான பணிவிடைகள் செய்கிற நேரம் போக, மீதமுள்ள நேரங்களில் இபாதத்துகளை அதிகம் செய்கிற பாக்கியம் பெற்றவர்கள் நீங்கள். ஆண்களைப் போல் அல்ல, வெளியே அலைந்து திரிந்து சம்பாதிக்க வேண்டிய அவசியம் உங்களுக்கு இல்லை. ஆகவே வீடுகளில் கணவன்மார்களுடைய அமானிதமாகிய குழந்தைகள், அவருடைய வீடு, அவருடைய சொத்துக்களை அமானிதமாக பாதுகாத்து அந்த வீட்டை மலக்குமார்கள் வந்து போகிற வீடுகளாக மாற்றி அமைக்க வேண்டியது உங்களுடைய கடமை. எந்த வீட்டில் இசைக்கருவிகள் முழங்கப்படுகிறதோ அந்த வீட்டில் மலக்குமார்கள் வரமாட்டார்கள். எந்த வீட்டில் சலங்கை சப்தம் கேட்கிறதோ அந்த வீட்டில் மலக்குமார்கள் வரமாட்டார்கள். எந்த வீட்டில் போட்டோக்கள் உருவங்களாக வைக்கப்பட்டு அலங்கார பொருளாக வைக்கப்படுகிறதோ அந்த வீட்டில் மலக்குமார்கள் வரமாட்டார்கள். எந்த வீட்டில் பாசத்திற்காக, விளையாட்டுக்காக நாய்கள் வளர்த்தப்படுகிறதோ அந்த வீட்டில் மலக்குமார்கள் வரமாட்டார்கள். நம்முடைய வீடுகளில் திருக்குர்ஆன் ஓதப்பட வேண்டும். நம்முடைய வீடுகளில் சூரத்துல் பக்ரா, சூரத்து ஆல இம்ரான் எந்த வீடுகளில் ஓதப்படுகிறதோ அந்த வீடுகளிலே இருந்து சைத்தான் ஓடுகிறான் என்றார்கள் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். ஆகவே டிவியோடு உள்ள தொடர்பை கொஞ்சம் குறைத்து கொள்ள வேண்டும். அது நல்ல போக்கல்ல, குடும்பத்தையே சீரழித்து விடும். குர்ஆனை கையிலே எடுங்கள். அதிகப்படியான நேரங்களில் நேரம் கிடைக்கும் பொழுதெல்லாம் உபரியான வணக்க வழிபாடுகளிலே ஈடுபடுங்கள். மாதாந்திர நோன்பு பிறை 13, 14, 15 மாதத்தினுடைய 3 சுன்னத்து நோன்புகளை வாழ்க்கையிலே பேணுங்கள். வாராந்திர நோன்பு வைக்க முடியுமானால் திங்கள், வியாழன் 2 நாள் கொஞ்சம் கூடுதலாகவே நோன்பு வையுங்கள். இப்படி இபாதத்துகளோடு நீங்கள் இருக்கிற காலமெல்லாம் உங்களுடைய பிள்ளைகளை, உங்களுடைய கணவன்மார்களை அல்லாஹ் கைவிட மாட்டான். குடும்பத்திலே அல்லாஹ் பர்க்கத்துகளை கொண்டு வந்து தருவான். எப்பொழுதும் அருள் செய்கிற மலக்கு நம்முடைய வீடுகளுக்கு வந்து போய் கொண்டே இருந்தால் தான் அந்த வீடு பாக்கியம் உள்ள வீடாக, சாந்தி சமாதானம் உள்ள வீடாக அமையும். வீட்டையும், நம்முடைய கணவனையும், நம்முடைய பிள்ளைகளையும்